வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட் தான். என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, ஒருத்தருக்கு சுய உழைப்புல சொத்து சம்பாரிச்சு சேர்த்துவாரா, அல்லது அவருக்கு பூர்வீக சொத்திலேயே அவர் வாழ்ந்துட்டு போயிடுவாரா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப நான் நிறைய ஜாதகங்கள்ல நம்ம பார்க்கலாம், நிறைய ஆளுகளையும் நீங்க பார்க்கலாம். பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வேலைக்கு போக மாட்டாரு, எந்த விதமான உழைப்பும் அவருக்கு இருக்காது. பூர்வீகத்துல அவங்க தாத்தா பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருப்பாருங்க. அந்த சொத்துக்களை வச்சே அவர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜென்மத்தையுமே ஓட்டிட்டு போயிடுவாரு. அந்த சொத்துக்கள் வச்சே அவருக்கு வரக்கூடிய குழந்தைகளும் பேர குழந்தைகளையும் ஓட்டிட்டு போயிடுவாங்க. இதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னாங்க எந்த விதமான சொத்தும் பூர்வீக சொத்தும் இருக்காது. பூர்வீகம் அவருக்கு ஜீரோவா இருக்குங்க. அவங்க தாத்தாவோ அல்லது அவருடைய அப்பாவோ 5 வயசை சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. அவரு தன்னை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப சிரமப்படுத்தி வருத்தி நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் சுயமா சொத்து சேர்த்துவாருங்க. அந்த சுயமா சொத்து சேர்த்தி அவருடைய குழந்தைகளுக்கும் அவர் சேர்த்து வைப்பாரு. அவர் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தி அதை அனுபவிப்பார். இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய ஆட்களை நீங்க பார்க்கலாம். பூர்வீகம் ஜீரோவா இருக்கு, ஆனா அவங்க சுயமா சொத்து சேர்த்தி இருப்பாங்க. இதை ஒரு ஜாதகத்துல பார்த்ததையுமே எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு சுயமா சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கா, இல்ல அவருடைய பூர்வீக சொத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்த்துருவோம். பொதுவா ஒரு ஜென்ம லக்னத்துக்கு 5வது வீடு அவருடைய முன்னோர்கள், அதாவது அவருடைய தாத்தா சேர்த்த சொத்துக்களை குறிக்குங்க. அதே மாதிரி அவருடைய ஜென்ம லக்னத்துக்கு 9வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் சுயமா சேர்க்கக்கூடிய சொத்துக்களை குறிக்குங்க. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல 9வது வீடு பலம் குறைந்து, அதாவது 6, 8, 12க்கு போய் பகை நீசம் அஸ்தமனம் ஆகி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் இந்த ஜென்மத்துல சுயமா சொத்து சேர்க்க மாட்டாருங்க. அதே மாதிரி அவருடைய ஜென்ம லக்னத்துக்கு 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 1, 4, 7, 10, 5, 9 இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருடைய தாத்தா அவருக்கு நிறைய சொத்துக்களை சேர்த்தி வச்சிருப்பாரு. அந்த சொத்துக்களை வச்சே அவர் வாழ்க்கைய ஓட்டிட்டு போயிடுவாரு. பெருசா ரிஸ்கே எடுத்துக்க மாட்டாரு அவரு. அதை வச்சு அவர் இந்த ஜென்மத்தை ஓட்டிடுவாருங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 5வது வீடு வலுவானவங்களுக்கு. அதே மாதிரி ஒருத்தருடைய ஜென்ம லக்னத்திற்கு 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம், ஏன்னா 5வது வீடு அப்படிங்கிறது அவருடைய முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து. 5வது வீட்டுக்கு உண்டான கிரகம் பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ இருந்து 6, 8, 12ல போய் வலு குறைந்தும் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவருடைய தாத்தாவோ அப்பாவோ அவருக்கு 5 வயசை சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க. ஜீரோ. அப்பாவும் ஜீரோ, அவங்களுடைய தாத்தாவும் ஜீரோ. அவருடைய ஜென்ம லக்னத்திற்கு 9வது வீட்டுக்கு உண்டான கிரகம் ஆட்சியோ உச்சமாவோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக, அதாவது ஆட்சியா உச்சமா இருக்கணும். 6, 8, 12ல போய் பகையாகவோ நீசமாகவோ அஸ்தமனமாகவோ ஆகக்கூடாது. அந்த 9வது வீட்டுக்கு உண்டான கிரகம் 1, 4, 7, 10, 5, 9 இந்த இடங்கள்ல பலமா இருக்கும் பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில சுயமா தன்னுடைய காலிலேயே நிற்பாரு. சுயமா சொத்து சம்பாதிச்சு சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தை இயற்கையாவே அடைவாருங்க. அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய ஜாதகம் முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமா, அல்லது நீங்களே சுயமா சம்பாதிச்சு சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஜாதகமா அப்படிங்கிறது இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது உங்க ஜாதகத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே இதைய பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.